ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி 29/8/2025க்கான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். IMF அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட நிர்வாக இயக்குனராக இந்தியாவோட உர்ஜித் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே முன்னாள் ரிசர்வ் வங்கியின் இயக்குனராக இருந்திருக்கிறாரு. தமிழ்நாடு தீ ஆணையத்தின் புதிய தலைவர் சங்கர் ஜிவால். தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளில் இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலம் அதுவும் நம்ம தமிழ்நாடு தான், கிட்டத்தட்ட 40,000. இந்தியா ஏன் இனவியல் பூங்கா என்று பெயர் பெற்றுள்ளது? முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. த ரீசன் இஸ் பன்முக இன சமூகம், அதாவது மல்டி ரேஷியல் சொசைட்டி. அதனால தான் இந்தியாவை ஒரு பன்முக இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கோடை விழா சமீபத்தில் இந்தியாவோடைய எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக். பிரைட் ஸ்டார் பயிற்சி சமீபத்தில் ஜப்பானில் நடைபெற்றது. புதிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவராக ராஜீவ் ரஞ்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அதாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டியில் சமீபத்தில் வெற்றி பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். RIDF அதாவது த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டின் கீழ் உருவாக்கப்பட்டது கிராமப்புற உட்கட்டமைப்பு மற்றும் முன்னேற்றம் நிதி. இது எந்த வங்கியோட உதவியால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களையே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.